மெக்கா இஸ்லாமியர்களோட புனித நகரம். ஜனவரி 8 அன்னைக்கு அங்க பேஞ்ச மழையில பயங்கரமான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கு. இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற இந்த டயத்துல அங்க வெள்ளம் எல்லாம் வழிஞ்சி நிலைமை சீராயிருக்கு. ஆனா அதனால ஏற்பட்ட இம்பாக்ட் அப்படிங்கிறது என்ன? நம்பர் 1, கடுமையான மழை வெள்ளத்தால அந்த நகரத்தோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கு. சாலைகள்ல மழைநீர் தேங்கி இருக்கு, வெள்ளப்பெருக்கு போல ஓடி இருக்கு, வாகனங்கள் பில்டிங்ஸ் எல்லாமே பயங்கரமா டேமேஜ் ஆயிருக்கு. நம்பர் 2, விமான போக்குவரத்து கடுமையான நெருக்கடிக்கு உள்ளாகி இருக்கு. மெக்காவில இருந்து போற பிளைட்டும் மெக்காவுக்கு வர்ற பிளைட்டும் கேன்சல் ஆயிருக்கு. இதனால பயணிகள் கடுமையான சிரமத்திற்கு உள்ளாகி இருக்காங்க. நம்பர் 3, 10க்கும் மேற்பட்டவங்க அந்த மழை வெள்ளத்தால இறந்திருக்காங்க. நிறைய பேருக்கு பலத்த காயங்கள் ஏற்பட்டிருக்கு. நம்பர் 4, அங்க மழை வெள்ளத்தினால அவங்களோட இருப்பிடத்தை விட்டுட்டு வெளியேற வேண்டிய கட்டாய சூழ்நிலைக்கு உள்ளாகி இருக்காங்க. நம்பர் 5, மழை வெள்ளத்தினால நிறைய மார்க்கெட் கடைகள் எல்லாமே மூடப்பட்டிருக்கு. அது அவங்களோட தினசரி பிசினஸ் ரொம்பவே பாதிச்சிருக்கு. நம்பர் 6, நம்ம ஊர்ல மழை பெய்யறப்ப எப்படி நம்ம போட்லயும் ஹெலிகாப்டர்லயும் நம்ம மீட்பு பணியை மேற்கொள்வோமோ அந்த மாதிரி அங்க இருக்கிற மக்களை மீட்கிறதுக்கு போட்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. நம்பர் 7, மெக்கா நகரத்துக்கு புனித யாத்திரை மேற்கொள்றவங்க மெக்கா நகரத்துக்கு சரியான நேரத்துக்கு போக முடியாம நிறைய பேர் சிரமத்துக்கு உள்ளாகி இருக்காங்க. கடந்த 50 ஆண்டுகள்ல 5க்கும் மேற்பட்ட தடவை அங்க வெள்ளம் வந்திருக்கு. இருந்தாலும் சரியான நடவடிக்கை இல்லாம அந்த நகரம் இன்னும் வெள்ளத்தால பாதிக்கப்பட்டு இருக்கு. இந்த மழை வெள்ளத்தினால ஏற்பட்ட இம்பாக்ட்ஸ்னால இந்த மாதிரி எல்லாம் நடக்காம இருக்கிறதுக்கு சரியான நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்ப்போம். மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.